30 வருஷமா ஒரே வேலை ஒரே இடத்துல கல்லால் உட்காந்து பண்ணிக்கிட்டு இருக்காரு. திருது கூட அவர் வேலையை விட்டு போன்ட்டாங்க. ஆனால் அவர் திருடவே இல்லை. 6 வருஷம் கழிச்சு அவங்க தம்பி தான் எல்லாமே திருடிட்டு இருக்காருன்னு கண்டுபிடிக்கிறாங்க. நம்பிக்கைக்குரிய முதலாளி உங்களை வேலையை விட்டு தூக்குனாரா, அவமானப்படுத்தி வெளியே வந்தீங்களாங்க. 6ங்கிற திருட்டு, 8ங்கிற அவமானம், 9ங்கிற முதலாளி. 9 விட நம்பிக்கைக்கான பாவம் 5, 9. ஒரு ஆள் திருட்டு பட்டம் கட்டுவதற்கும் திருடுவதற்கும் அதனால் பிரச்சனைகளை சந்திப்பதற்கும் அனைத்துமே கிரகங்களே. நாங்க ஃபாரினுக்கு போகணும் அப்படிங்கிற ஒரு ஆசை இருக்கும். ஸோ அந்த மாதிரி போறவங்களுக்கு தசா இம்பார்ட்டண்டா சார்? தசா புத்தி நன்றாக இருந்தால் வெளிநாட்டில் போய் சொத்து வாங்குவார்கள். டிராவலுக்கும் தசா அப்படிங்கிறது முக்கியமா? சுக்கிரன் ஜாதகத்தில் உட்காந்துருக்கு, சுக்கிரன் பலமா இருக்கு, சுக்கிரன் ஸ்ரீ 11 பெருசு. அப்போ ஸ்ரீ பெரும் அது புதனோட வீட்டில், அவன் வீட்டில் புதன் இருக்காரு, புதன் வீட்டை பார்க்குது. அப்போ ஸ்ரீ பெரும் புது இப்படி பாட்டுங்கன்னு என்னுடைய ஜாதகத்தையும் அந்த டிராவலையும் அந்த தசா புத்தி அந்தரத்தை வச்சு இந்த ரூட்டில் போனால் டிராஃபிக் இருக்கும். நீங்க வேலைன்னு சொல்லும் போது தான் சார் ஒரு விஷயம் எனக்கு கேட்கணும்னு தோணுது. இப்போ நிறைய பேர் வந்து வேலையை மாற்றணும், எனக்கு இந்த வேலை செட் ஆகலையோ, இது விட்டு வேற ஒன்று போகணும், அதுக்கு நாங்கள் என்ன பண்ணணும், அதுக்கும் தசா வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டா அப்படிங்களா சார்? ஒருத்தர் எனக்கு தெரிஞ்சு 30 வருஷமா விசுவாசமாக வளர்த்துருக்கேன். 30 வருஷமா விசுவாசம் ஒரே இடத்துல கல்லால் உட்காந்து பண்ணிக்கிட்டு இருக்காரு. திருடு கூட அவர் வேலையை விட்டு போன்ட்டாங்க. கல்லால் நிறையா திருடு போகுது அப்படின்னு. ஆனால் அவர் திருடவே இல்லை. திருநபுரம் ஓனருடைய தம்பி. கல்லா பொறுப்பு இவர் கையில் இருக்குது. நீ தானே எடுத்திருக்க. இவருக்கு மாமனார் வீட்டில் காசு கொடுத்துருக்குறாங்க, வீட்டை அந்த காசை வாங்கி வீடு கட்டியிருக்காரு. முதலாளி நான் திருட்டு வேணாம் முதலாளி, எனக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லையே முதலாளி அப்படின்னு சொல்ல போல வெளியே போலேன்னு விரட்டி விட்டாங்க. 6 வருஷம் கழிச்சு அவங்க தம்பி தான் எல்லாமே திருடிட்டு இருக்காருன்னு கண்டுபிடிக்கிறாங்க. 6 வருஷம் இதை கண்டுபிடிக்க 6 வருஷம் ஆயிருக்கு. முடுக்கான கடைக்குள்ளக்கா சொல்லுங்கள், ஒரு 2000 3000 ஸ்கொயர் ஃபீட் கடைக்குள்ளக்கா. அதுக்கப்புறம் அவர் கூப்பிட்டு அண்ணாச்சி மன்னிச்சுக்கிடுங்க, வாங்க வந்து கடைக்கு வாங்க. இல்லை நினச்சி வேணாம். நான் கேட்டேன், ஐயா இது மாதிரி இந்த திசை இந்த புத்தி காலகட்டங்களில் நம்பிக்கைக்குரிய முதலாளி உங்களை வேலையை விட்டு தூக்குனாரா, அவமானப்படுத்தி வெளியே வந்தீங்களான்னு. 6ங்கிற திருட்டு, 8ங்கிற அவமானம், 9ங்கிற முதலாளி. 9 விட நம்பிக்கைக்கான பாவம் 5, 9. அப்போ அது மாதிரி பிரச்சனை ஆச்சானு. ஆமாண்ணாச்சி என்னன்னாச்சி கேட்டோம் சொல்லிட்டீங்க, என்னாச்சி இப்படி ஆயிருக்குண்ணாச்சின்னு திருப்பி கூப்பிட்டாராண்ணாச்சி. வக்கர கிரகம் பார்த்துச்சு, போகணும்னு மனசு வந்திருக்காது. என்னாச்சு ஆமாண்ணாச்சின்னு. ஆமாண்ணாச்சின்னு இப்போ வரப்போ நல்லா இருக்கேன் அப்படின்னாரு. ஒரு கணக்கெழுதுற வேலை, கல்லா பொறுப்பு சரியா. அதனால் கமர்ஷியலாக வியாபாரம் நடக்கிற இடம், மருந்து கடை, மெடிக்கல் ஷாப்பு, கிட்டத்தட்ட ஒரு 8 பிரான்ச் வச்சுருக்காங்க சென்னையில். இவர் போய் இருந்து எல்லாம் பார்த்துருக்காரு, எல்லாம் ஒரு அவச்சொல்லாகி போச்சு. வந்துட்டார். திருப்பி அவர் கூப்பிட்றாங்க, அவர் போக மாட்டேங்கார். போது நான் 20 நிமிஷம் உழைச்சி கொடுத்தேன், இதை விட எனக்கு கூட சம்பளம் தராங்க. இப்போ டோட்டலாக சென்னை முழுக்க மருந்து சப்ளை பண்ணுற குடோன்னு எங்கள் கையில் கொடுத்துருக்காங்க, நல்லா இருக்கேன் அப்படி. பரவாயில்ல, நல்லதாகவே அமைஞ்சிருக்கு. அதே மாதிரி அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒருத்தர் குடோனில் இருக்கார். அந்த குடோன்லேருந்து ஏதாவது 1-2 பொருள்கள் எடுத்து தெரியாமல் விற்காரு. இன்னொருத்தர் பாருங்கள் ஜாதகம், அது விற்காரு. அந்த பொருள் எடுத்து தெரியாமல் விற்காரு. நிர்வாகம் எங்கேயாவது வந்து கேட்டால் பிரச்சனை ஆகுமான்னு கேட்காரு. ஏங்க இது பண்ணால் தப்பு வருமா வராதா? வரும். ஏதாவது ஒரு கள்ளக்கணக்கு டேமேஜ்னு காட்டிக்கிறேன், டேமேஜான பொருளை கல்லை காட்டுன்னு என்ன பண்ணுவீங்க, என்ன தூக்கி போட்டேன்னு சொல்லுவார். அப்புறம் உங்களை வேலை எடுத்து தூக்கிடுவாங்கன்னு. அந்த கட்டம் தான் எல்லாமே. ஒரு ஆள் திருட்டு பட்டம் கட்டுவதற்கும் திருடுவதற்கும் அதனால் பிரச்சனைகளை சந்திப்பதற்கும் அனைத்துமே கிரகங்களே. ஓகே சார். இப்போ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவாங்க, அதாவது பெரிய அமௌண்ட்டாக கொடுத்து ஒரு தொழிலையோ இல்லை ஒரு விஷயத்துலையோ வந்து இன்வெஸ்ட் பண்ணிட்டு அதுலேருந்து நம்ம ப்ராஃபிட் எடுக்கணும்னு சில பேர் இருக்காங்க. அதுக்கும் தசா வந்து ரொம்ப முக்கியமாக ப்ளே ஆகும். 2ஆம் இடம் பணம், 3ஆம் இடம் முதலீடு, 5ங்கிறது அதிர்ஷ்டம், 9ங்கிறது அது அதிர்ஷ்டத்தினுடைய இன்னொரு உச்சபட்ச பகுதி, 11ங்கிறது லாபம். இது நல்லா இருந்தால் பிஸ்னஸ் இன்வெஸ்ட் பண்ணது சக்ஸஸ் ஆகும். இது ஏதாவது மோசமாக இருந்தால் அது பூரா பாதிச்சிடும். இப்போ இந்த ஆன்லைனில் ட்ரேடிங் பண்ணுறாங்க, பிட்காயினில் உண்டே போடுறாங்க, அது ஒரு பொழப்புன்னு செய்கிறாங்க. பிட்காயினில் கூட போய் தாய்லாந்து மலேசியா சுற்றி காட்டிட்டு அவன் மொத்தமாக வாரி வலிச்சிட்டு போயிட்டான்னா எங்கே ஓவிய தலைமுறைதான் தெரியணும். அப்புறம் நிறைய பேர் படத்தில் துண்டை போட்டே மார்கடை போட்டே தெரியவார்ல இளவரச ஐயா, பல வேஷம் போட்டு தெரியவார்ல,
அது மாதிரி இப்ப நமக்கு தெரியணும். எப்படி யோசிக்கிறீங்க? முதல்ல நகைச்சுவை, முதல்ல ஜோசியா, சும்மா மூணு கொண்டு சும்மா ராசினியாங்களே அப்படின்னு சொல்லக்கூடாது. கரெக்ட் சார். ரொம்ப ஒரு மாடர்னா ஒரு ஜோசியத்தை நான் இப்பதான் சார் பாக்குறேனே. மத்தவங்க சொல்றது வேற மாதிரி இருக்கும், நீங்க சொல்றது அப்படியே எங்களோட கனெக்ட் ஆகுற மாதிரி இருக்கு. நடங்க சிரிக்க வைக்கிறமே படம் எடுக்கணும்லமா, நடங்க சிரிக்கணும். ஆமா சார். ஒரு குத்தும் கொலை எடுத்தா பூரா இருக்கிற சமூகம் கலாச்சாரத்தை பூரா அது என்னமோ ஜென்சி பின்சிங்கிறாங்க, எனக்கு ஒன்றும் புரியல. ஜென்சி சார், அது ஜென்சி பின்சியா? ஜென்சி அப்புறம் ஆல்பா, ஆல்பா அதுக்கப்புறம் வர ஜெனரேஷன் பீட்டான்னு சொல்லுவாங்க சார். பீட்டாகத்தான் வேணாம்னு விரட்டி அடிச்சாங்களே அந்த நேரம், பலபடி கொண்டு வராங்களா? அதை கொண்டு வருவாங்க. இப்போ ஜென்ஸ். ஆமா சார். சரி, இப்போ ஆல்பா வரவங்க வந்து ஆல்பா இப்போ பிறக்கிறோம். சரி தெரியறதா அல்பா அலையா? ஆமா சார். ஏமா பங்க. அப்ப அந்த நம்மளுடைய எண்ணமும் செயலும் சரியாக இருக்கும்போது நம்ம அந்த ஒரு துறையை சரியா செய்ய முடியும். ஓகே சார். இப்போ நிறைய பேர் இந்த ஊர்ல இருக்கிறவங்களும் நாங்க ஃபாரினுக்கு போகணும் அப்படிங்கிற ஒரு ஆசை இருக்கும். எதனால அப்படின்னா, ஒண்ணு அவங்களோட ஃபேமிலியோட growthக்காக, இல்ல அவங்க பர்சனல் growthக்காக, இல்ல வேலை growthக்காக. ஸோ அந்த மாதிரி போறவங்களுக்கு தசா இம்பார்ட்டண்டா சார்? ஆமா, பொதுவா ராகி நட்சத்திரம் இடத்த மாத்தோம். வெளிநாடு போவதற்கான சூப்பரான நட்சத்திரம் எதுனா புனர்பூச நட்சத்திரம், தேசாந்திரம் போகிற நட்சத்திரம். ராமபுரான் காட்டுக்கு போன மாதிரி நம்ம போகலாம். 6 குடையர் 12ல், 12 குடையர் 6ல் அதோடைய தசா புக்தி வரும்பொழுது தசைக்கு 6 குடையன் 12 குடையவன் சம்மந்தப்பட்டு மீன வீடும் 12ஆம் இடம் பாதிக்கப்படாமல் இருந்தால் வெளிநாடு போய் சீரும் சிறப்புமாக இருப்பார்கள். வெளிநாடு போய் சீரும் சிறப்புமாக இருப்பார்கள். 4 குடையர் 12லிருந்து 12 குடையரும் வலுத்து தசா புத்தி நன்றாக இருந்தால் வெளிநாட்டில் போய் சொத்து வாங்குவார்கள். சொத்தை வாங்குவாங்க, ப்ராப்பர்ட்டி, வீடு, பெட்டியை கட்டி ஊருக்கு வருவார்கள். அவ்வளோதான். தசா புத்தி இல்லாமல் ஒன்றும் இல்லை சாமி, சரியா இல்லையா? ஒருத்தர் அங்கே இடம் வாங்கினேன், வீடு கட்டினேன், எல்லாம் சொன்னார். 25 வருஷம் ஆச்சு, கட்டத்தாங்கி பார்த்தா என்னையா ஊருக்கு வரணுங்கிறீங்களான்னு. ஆமாம், வீட்டை வேலை பேசிகிட்டு இருக்கேன், எல்லாம் கலாச்சாரம்லாம் அங்கே ஒரு மாதிரியா இருக்குது, பிள்ளைகள்லாம் கொஞ்சம் கலாச்சாரம் தெரியாமல் போயிடுவாங்க, அதனால ஊருக்கே வந்து நல்லபடியாக நல்லா சம்பாதிச்சுட்டு அவங்க வந்து இங்கே செட்டில் ஆயிடுவாங்க. என்னங்க அமெரிக்கா அவ்வளோ உயர்ந்த நாடுங்கிறீங்க, அதை விட்டு வரீங்க, ஏங்க இங்கே ஏகப்பட்ட பிச்சைக்காரன் ரோட்டில் கிடக்காங்கிறாரு. வீடு இல்லாமல் நிறைய பேர் ரோட்டில் நடக்காங்களாம், அவர் சொல்கிறாரு. அப்போ நம்ம நாடு எவ்வளோ பரவாயில்ல, நம்ம நாடு பரவாயில்ல. நம்ம நாடு சுத்தத்தை மட்டும் ரெடி பண்ணிட்டோம்னா க்ளீன் ஆயிரும். சுத்தம், டிராஃபிக்கு, பாதுகாப்பான உணவு, இந்த 3 கொடுத்தா போதும், நம்ம நாடு எங்கேயோ போயிடும். இதை பற்றி சிந்திச்சுட்டாங்கன்னா நம்ம நடந்தா நல்லா இருக்கும் சார். அரசாங்கத்தை நம்ம குறை சொல்லக்கூடாது, நம்ம சிந்திச்சுக்கிற இடத்துல குப்பை போடக்கூடாது. இவர் குப்பை போட்டுருவாராம், அரசாங்கம் குப்பை எடுக்கணுமா? எப்படி? கரெக்ட். அவங்களும் எவ்வளோதான் எடுப்பாங்க, நம்ம போடாமல் இருக்கணும். அவங்க எத்தனை பேருமா இருப்பாங்க? ஒரு வார்டுக்கு 10 பேர் இருப்பாங்க. அவங்க கடவுள் சமம், குப்பை எடுக்கிறவங்க கடவுள் சமம். உண்டா இல்லையா? ஆமா சார். நம்ம ஓடுற குப்பை அவங்க போய் ரொம்ப கஷ்டப்பட்டு வெடிக்காத்தால ராத்திரி நேரம் காலம் பார்க்காம அவங்க வேலை பார்க்க, அவங்க இருக்கிற வீடை போய் பாருங்க. யாராவது சிந்திக்குமா? அவங்க நல்ல நிலைக்கு வரணுமா வேணாமா? அவங்க நம்ம மனுஷன் தானே. கரெக்ட். என்னை பொறுத்தவரை மனிதர் இல்லை, அவங்க கடவுள். ஓகே. துப்புரவு பணியாளர் கடவுள். கரெக்ட். நம்ம பார்த்து செஞ்சாதானே அவங்க நம்ம அவங்கள துன்புறுத்தாம இருக்கணும், பார்த்துக்கணும், நல்லா பார்த்துக்கணும். எஸ் சார். இப்போது சில பேர் ட்ராவல் பண்ணும்போது எங்களுக்கு இந்த நாளுக்கு இந்த நேரத்துக்கு நாங்கள் ட்ராவல் பண்ணுறோம் அப்படின்னு அவங்க பார்ப்பாங்க. சில பேர் வந்து எப்போ இருந்தாலும் என்ன, நான் கிளம்பி போகிறது தான், ஃப்ளைட் எப்போ இருக்கோ நான் அப்போ கிளம்பி போயிடுவேன், அந்த மாதிரியும் இருப்பாங்க. ஸோ ட்ராவலுக்கும் தசா அப்படிங்கிறது முக்கியமாக. அவங்க அந்தரம் என்ன அந்தரம் ஓடிட்டு இருக்குன்னு பார்க்கணும்ல, அவங்க அந்தரம் என்ன அந்தரம் ஓடிட்டு இருக்குன்னு பார்க்கணும்ல. இப்போ எனக்கு செவ்வாய் அந்தரம் ஓடிட்டு இருக்கு, செவ்வாய் உட்காந்து வீட்டுக்கு எனக்கு 2 5 கூட நீசம், அது 11ஆம் இடத்துல இருக்குது. அதுக்கு வீட்டுக்கு 8 கூடையும் பலமாக இருக்காது. செவ்வாயோட 6 கூடையும் நம்மளுக்கு உட்காந்துருக்காரு. நம்ம போன திட்டம்லாம் எல்லாமே ஏடிபிக்கால போயிட்டு இருக்கு. நான் அதுக்கு தகுந்த மாதிரி மரியாதை செஞ்சுட்டு இருக்கேன். நான் கிளம்பி வர்றேன், இன்னைக்கு பாரத பிரதமர் இங்கே வர்றாரு. அப்போ என்ன சொல்றாங்க, பல்லாம் இந்த செம்பரம்பாக்கம் அந்த ரூட்ல வந்துடாதீங்க, பயங்கர டிராஃபிக். சேலம் வந்தோடனே ஃபோன் பண்ணேன், ஒரு ஜேர்னலிஸ்ட்டுக்கு ஃபோன் பண்ணேன், ஜி அதில் வராதிங்க, இப்படி வந்துருக்கேன்ட்டாரு. அப்படி கிருஷ்ணகிரி சம்மந்தமாக சுற்றி ராத்திரி 9 மணி ஆகி போச்சு. காலைல 9 மணி கிளம்பி இப்படி வந்தோம். அது இந்த கிருஷ்ணகிரி ரூட்டு தீராத ரோடு, அது அதில் சுற்றி அடிச்சு வந்தேன். உள்ள நுழையும் போதே அண்ணே நிப்பாட்டுங்க, ஸ்ரீ என் லக்னத்தை சுக்கரன், சரி குரு சுக்கரன் ஜாதகத்தில் உட்காந்துருக்கு, சுக்கரன் பலமா இருக்கு, சுக்கரன் ஸ்ரீ 11 பெருசு. அப்போ ஸ்ரீ பெரும், அது புதனோட வீட்டில், அவங்க வீட்டில் புதன் இருக்காரு, புதன் வீட்டை பார்க்குது. அப்போ ஸ்ரீ பெரும் புது, இப்படி நிப்பாட்டுங்கண்ணே, வண்டி யூட்டன் அடிக்கண்ணே, விடுங்க குன்றத்தூர் போடுங்க, செவ்வாய் முருகன் குன்றத்தூர் இருந்து சுக்கரன் சந்திரன் சுக்கரன் கோவா போகலாம், கோவூர் விடுங்கண்ணே. கோவூர் விட்டு சரி இங்கே வந்தாச்சு என்ன பண்ணலாம் அப்படின்னோடனே நேராக டிஎல்எஃப் விடுங்கண்ணே. டிஎல்எஃப் படி ஒரு டக்குன்னு மேப் மாற்றிக்கிட்டே வர்றேன். டிஎல்எஃப் வந்தாங்க, டக்குன்னு நேராக கத்திப்பாறை வந்தேன். கத்திப்பாறை வந்து நேராக சைதாப்பட்டக்குள்ள ஓடி பூந்து நேராக சென்ட்ரல் வந்து சேர்ந்தேன். எப்படி அது ரூட். இந்த இடத்துல டிராஃபிக் இருக்காது, அங்கே இருக்காது.
என்னுடைய ஜாதகத்தையும் அந்த டிராவலையும் அந்த தசா புத்தி அந்தரத்தை வச்சு இந்த ரூட்ல போனா டிராபிக் இருக்கும், இந்த ரூட்ல டிராபிக் இருக்காது அப்படின்னு. டிரைவர் என்ன ஏனே ஜோசியத்துக்கு அளவே இல்லையானே. ஓகே சரியா? அங்க கோவூர்ல யார் இருக்கா? மீனாட்சி சுந்தரேஸ்வரர் இருக்காரு. ரைட்டா? சனி எனக்கு மீனத்துல வந்து மீனத்துல உட்காந்துருப்பாரு சனி. சரியா? என்னுடைய பிறந்த கால குருவை பார்ப்பாரு. அப்ப சனி மீனாட்சி குரு சுந்தரம். அப்ப மீனாட்சி சுந்தரேஸ்வரர் அங்க கோயில் இருக்கு கோவூர்ல. இதை பிடிச்சே சந்திரன் சுக்கரன் போகலாம். சூப்பர். சரியா? குருவே தனுசுல உட்காந்துருக்காரு. அளவே இல்ல சார். குருவே தனுசுல பண்றீங்க. குருவே தனுசுல இருக்காரு. குருதான் கோயம்புத்தூர், தனுசு தான் கோயம்புத்தூர். ஸோ இது மாதிரி கோவூர் அப்படின்னு எடுத்து அப்படியே சரி செவ்வா முருகன் குன்றத்தூர் வந்து அப்படியே டக்குன்னு இந்த ரோட்டை பிடிச்சி வந்தாச்சு. சூப்பர் சார். ஏன்னா இது வரோம்னா அங்கிருந்து உடனே பூந்தமல்லி வரும். பூந்தமல்லி வேணா அங்கிருந்து திருப்பி நம்ம அந்த பூந்தமல்லியில இருந்து திருப்பி போரூர் வரணும். பூந்தமல்லி வேணா ஸ்ரீபெரும்பூர்ல கட்டாகு. ஏன்னா சுக்கரனை கேது பார்க்கு. சுக்கரனே சனி வயசானவன் பெருசு. சரியா? சுக்கரன் போகணும் ஒரே டிகிரி. அப்போ ஸ்ரீபெரும்புதூர் வண்டியை திருப்பு. கேது தடா இதுக்கு போகாத, பூந்தமல்லி வேண்டாம், திருப்பு. அதுக்கேத்த மாதிரி ரோட்ல டிராபிக்கே இல்லையா சார்? டிராபிக்கே இல்ல. சார் வண்டி போயிடுச்சு. சூப்பர். வந்து கரெக்டா 9:15 வந்து 9:15 கரெக்டா போயிடும். கரெக்டா 9:15 வந்தாச்சு. டைமுக்கு ரீச். சென்ட்ரல்ல வந்து நான் வந்து பெரியமேடு பகுதியில தான் தங்குறது. பெரியமேடு வந்தாச்சு. சூப்பர். நீங்க சொல்றத பார்த்தா முருகன் இட்லி கடை சாப்பிடணும், சீக்கிரம் போங்க. எஸ், அங்க போய் நம்ம லேண்ட் ஆயிடணும். முருகன் இட்லி உங்களுக்கு சம்பந்தம் இல்ல சாமி, விளம்பரமா சொல்லல. எனக்கு பிடிச்ச ஒரு இட்லி அப்படின்னா அது முருகன் இட்லி கடை எனக்கு பிடிக்கும்னு சொல்லி சாப்பிடுறேன். நைஸ். நீங்க சொல்றத பார்த்தா தசா தெரிஞ்சா நமக்கு ஸ்ட்ரெஸ்ஸே இருக்காதுன்னு நினைக்கிறேனே சார். அப்படிங்களா? தசையை அப்படியே பயன்படுத்திக்கிட்டே இருந்தோம்னா அக்யூரஸியா இருக்கும். ஒரு இடம் பார்க்க போறோம், நானே நண்பனும் இன்னொரு சேர்ந்து இடம் பார்க்க போறோம். இந்த பார்க்க போற இடம் விளங்காது கேள்வி எல்லாம் நான் கூட கூட்டு போறேன். ஓடுற நேரத்துக்கு விளங்காதுன்னு சொல்லுதேன். பத்திரம் இல்லைன்னு வா, பட்டா இல்லைன்னு வா, இடமே வரும். ரோடு எவி பள்ளமா இருக்கும் ரோட விட அப்படின்னு. ரோடுக்கு 15 அடி பள்ளத்துல இருக்கு. அது மண்ணை பட்டி என்னைக்கே வீடு கட்டுறது? எத்தனை லோடு மண்ணு கொட்டுறது? கம்பி விலைக்கு தரேன்னு போய் வாங்க கூடாதுல்ல. கம்பி விலைக்கு பாய்ச்சல் தான் கிடைக்குது. வாங்கி கொடுத்துட முடியுமா? நான் சொல்லிட்டே போறேன், ஓடுற ஆண்டத்துக்கு விளங்காது விடுன்றேன். ஜோசியத்துக்கு அளவே இல்லையா? வா பாப்பா வா. இதெல்லாம் தெரிஞ்சா ஒரு மாதிரி நமக்கே நம்மளோட லைஃப் ரொம்ப ஈஸியா எடுத்துட்டு போலாம். ஒரு தடவை மதுரை விமான நிலையத்துல இருந்து இந்த புரட்டாசி ஐப்பசி இந்த மாதங்களா இருக்குன்னு நினைக்கிறேன், ராமநாதபுரம் போறோம். ராமநாதபுரம் போகும்பொழுது இன்னைக்கு சரியான டிராபிக்ல மாட்ட போறோம். வேற வழியே இல்லை. 2 ரூட் தான் இருக்கு. ஒன்று சிவகங்கை வழி, ஒன்று இப்படித்தான் போயாகணும். ராம்நாடு திருப்பாச்சேத்தி அது வழியே போயாகணும். சரியான டிராபிக் ஆகி தான் வேற வழியே இல்லை. சரி விடு அப்படின்னு போயாச்சு. அன்னைக்கு இங்க பாத்தீங்கன்னா தேவர் ஜெயந்தி அன்னைக்கு எங்க பார்த்தாலும் கடையெல்லாம் கூடி கிடக்கு. எல்லா பக்கமும் கடை. போராடித்தான் போய் சேர்ந்தோம் ராம்நாடு. அன்னைக்கு சந்திராசனம் வேற. எப்படி சந்திராசனம் வேற. நம்மள யாரும் டிஸ்டர்ப் பண்ணல. நம்ம போயிட்டு இருக்கோம், கார்ல போயிட்டு இருக்கோம், டிராவல் ஆகி போயிட்டு இருக்கோம். ஆனா டிராபிக் ஆகி பரமக்குடி போகும்போது சரியான டிராபிக். பரமக்குடி விட்டு வெளியேறவே முடியல. 2 நேரம் ஆயிடுச்சு. போய் கடைசிக்கு அங்க ராம்நாடு போய் சேரணும். அப்ப அங்க ராம்நாடுல கடைகளே இல்லை. 2 பிரெட் பாயிண்ட் வாங்கி சாப்பிட்டு படுத்துக்கணும். ஸோ அந்த அனுபவிக்க ஆக வேண்டிய கட்டமும் வரும். சில நேரங்கள்ல நமக்கு மைண்ட் வேலை செஞ்சிடும், கிரகமும் சப்போர்ட் பண்ணிடும். இப்படி போங்க ரூட்டு தெரியணும். முதல்ல இந்த ரூட் இந்த போனா வரும் அப்படிங்கிற ரூட் தெரியணும். தெரிஞ்சாதான் வரும், இல்லைன்னு சொல்ல முடியாது. கரெக்ட். ரொம்ப அருமையா சொல்லியிருந்தீங்க. அண்ட் அந்த விஷயம் மூலம் எங்களுக்கு நிறைய விஷயங்கள் தெரிஞ்சது. எதை ஃபாலோ பண்ணணும், எதை ஃபாலோ பண்ணக்கூடாது அப்படின்றது. ரொம்பவே தேங்க்யூ சார். நன்றி. வணக்கம். வாழ்க வளமுடன். வாழ்க வளையகம். வாழ்க வளமுடன்.